यस्यापवद्भक्तजनार्तिहन्तुः पितृष्वमन्येष विचारिदूर्णं स्तम्भेवदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसम्मं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृतीं। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। गुरुमुखमनदीत्यप्राहवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमाथातु कामः। सुसुरमवरवन्दं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। मिन्नार्तडमुदिर् विल्लिपुत्तूरुण्डुरुकाल சொன்னார் கடற்கமலம் சூடினோம் மின்னால் கிழியறுத்தாரெண்டரித்தோம் கீழ்மிகினிற் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விழைந்து கிரீடறுத்தாக பாதங்கள் யாமுடையவற்றே. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீ நரசிம்ம பரபிரம்மணே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதி பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்தத்ரையந்த சாரமணவத்யகுணம்புதாக்ரயம் நாராயணாத்யதிரிய கிருபாபிஷக்தியம் ஸ்ரீரங்கநாதயதிசேகரமாஸ்ரயாமः. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீரங்கநாதயதீந்திர மகாதேசிகாய நமः. நமஸ்ததசே. இன்றைய தினம் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய சுதினம். இந்த நட்சத்திரத்தில் திருவவதரித்த ஆழ்வார் ஸ்ரீ விஷ்ணு சித்தர், பட்டர் பிரான், பட்டநாதன் அப்படின்லாம் போற்றப்படுகிற பெரியாழ்வார். கிருஷ்ணாவதார காலத்தில் யசோத பிராட்டியார் கண்ணனுடைய திருவடி முதல் திருமுடி வரை உள்ள அழகின திருவாய்ப்பாடியில் அண்ட அயலில் உள்ள ஆய்ச்சியர்களெல்லாம் அழைச்சி காட்டியதை தென்புதுவையாம் வில்லிபுத்தூர் வாழ் வட்டர் பிரான் பெரியாழ்வார் விரும்பி உரைத்த திருமொழியின் முதல் பத்தின் 2ஆம் திருமொழி சீதக்கடலுள் அமுதுண்ண தேவிகி என்று தொடங்கும் 10 பாசுரங்களை கொண்டு மன்னை ராஜன் துவாரகாதீசன் மன்னார்குடி ராஜகோபாலனுடைய திருவழக நாமும் அனுபவிப்போம் இன்றைய தினம். நாய்ந்தேன் நாய்ந்தேன் ஜய விஜயே பவ ஜய விஜயே பவ. பராக் சுவாமின் பராக் தேவதேவோத்தமா தேவகம்பீரா தேவதா சார்வபௌமா. தன் திருவயிற்றில் இருக்கும் உலகங்களுக்கெல்லாம் உயர்வு ஏற்படும்படியான தேனே மலரும் திருப்பாதம் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் பதித்ததை போல் விளங்கும் கால் விரல்கள் வெள்ளி அணி விளங்கும் திருக்கால்களில் அழகான கணைக்கால்கள் யசோதை பெரிய தாம்புக் கயிற்றால் கண்ணனை அடிப்பதற்காக ஓங்க அதைக் கண்டு பயத்தினால் தவழ்ந்த முழங்கால்கள் முன்னொரு நாள் இரணியனை கிடத்தி கொல்லவே பயன்பட்ட திருத்தொடைகள் குவளையா பீடத்தை நடத்தி கொண்டு வந்தவனைக் கொன்று அதன் கொம்புகளை பறித்து கொண்டு ஓடிய பரமனான கண்ணனின் இடையில் விளங்கும் நெருங்கிய பவள வடமும் சிறந்த அரைநானும் முத்துவடமும் தந்தைக்கு அடங்கிய திருமகனான கண்ணனின் அயனை படைத்ததோரு திருவொந்தியும் பழந்தாம்பால் கட்டியதால் அந்த தாம்பின் தழும்பு விளங்கும் திருவயிரும் பெரிய மருத மரங்களின் இடையே சென்று அவ்விரு மரங்களையும் முறித்த சிறு பிள்ளையின் அகலகில்லேன் இறையுமென்று வாழும் அலர்மேல் மங்கையுடன் திருமருவும் கௌஸ்துவமணியும் திகழும் திருமார்வும் கடாசுரனை உதைத்து அழித்துவிட்டு ஒளிவொருந்திய வளைந்த கோரைப்பற்களை கொண்ட பூதனையின் அரிய உயிரை அவள் முளைப்பாலுடன் எடுத்து கொண்டவனின் அழகான தோள்களும் மகாபுருஷ லட்சணமாகிய கூரிய முனைகளைக் கொண்ட திருச்சங்கு சங்கர ரேகைகள் வீற்றிருக்கும் திருக்கை தலங்களும் எல்லா அண்டங்களையும் அவற்றில் வாழ் உயிர்களையும் நிலைத்த பொருட்களையும் ஓங்க விழுங்கிய அழகிய திருக்கழுத்தும்
ஆய்ச்சியர்கள் தமது கொவ்வைக்கனி அதரங்களில் ஏந்தி மிக பெருமையுடன் பருகும் அமுதூரும் அந்த அழகிய கொவ்வைக்கனி அதரங்களும் நுணுக்கிய மஞ்சள் காப்பினால் நாக்கினை வழித்து நீராட்டும் அழகுடைய நம்பியின் அழகான வாக்கும் கண்களும் வாயும் முறுவலும் மூக்கும் நல்லவர்களை காக்க அவர்கள் தழைக்கும்படியும் தீயவர்களை அழிக்க அவர்கள் தேயும்படியும் கதிர்மதியமாக ஒரு நேரத்தில் விளங்கும் திருக்கண்களும் கரிய நிறம் கொண்ட திருமேனியும் ஒளிமிகுந்த மணிவண்ணமும் கொண்ட திருப்புருவமும் மண்ணுலகையும் மலைகளையும் கடல்களையும் 7 உலகங்களையும் பிரளய காலத்தில் காப்பாற்ற வேண்டிய பொழுது மிகவும் மகிழ்வுடன் அவற்றை உண்ணும் இந்த பிள்ளையின் அழகிய நிறங்கொண்ட மகரக் குழைகளும் மணல் கொழிக்கும் சிறு முரத்தையும் மணல் சோறு ஆக்குகின்ற சிறு பானைகளையும் சிறுவர்களின் கைகளில் கொஞ்சம் சிறு பறவைகளையும் பறித்து கொண்டு ஓடும் குறும்பில் தலைவனான கண்ணனின் நெற்றியும் பொன்னாலான கோலை தனது அழகிய திருக்கைகளில் வைத்து கொண்டு பசுங்கன்றுகள் காணாமல் போய்விடாமல் மறித்து மேய்க்க அங்கும் இங்கும் ஓடும்போதும் முன்னும் விண்ணும் அசையும் திருமுடிக்கற்றைகளும். இதுதான் பெரியாழ்வார் அனுபவித்த அழகு. பெரியாழ்வார் அனுபவித்த ஆச்சரியமான ராஜகோபாலனுடைய இந்த அழகு நம் கண்களுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு இனிமையும் தருவதனால் தராகித சாருவம்சனாலாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே பளபளவென்னும் என்னும் இந்திர நீலக்கல் போன்ற நீளமான திருமேனியுடன் கண்ணன் என் அந்திம ஸ்மிருதியில் தோன்ற வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தித்த மாதிரி அவர் வழி நின்று நாமும் பிரார்த்திப்போம். பெரியாழ்வாருடைய இந்த சீதக்கடல் பாசுரத்தை கொண்டு கண்ணனுடைய அழகை நாமும் அனுபவித்தோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.